வணக்கம். நியூஸ் திருப்பூர் ஜான் சாமுவேல். திருப்பூருடைய குப்பை பிரச்சனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு சார். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ஒரு மாசமா குப்பையை கொண்டு எங்க கொட்டுறதுன்னு தெரியாம தெருக்களிலும் நொய்யலாற்றின் ஓரமாகவும் கொட்டப்பட்டு நோய்கள் பரவும் அபாயம் ரொம்ப பெருகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எங்க கொண்டு போய் குப்பையை கொட்டினாலும் அங்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்ம எல்லையில ஊத்துக்குழி வட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ரஹார பெரியபாளையம், நம்ம குழிவாள 4 ரோடு தாண்டோன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க கோயந்தம்பாளையம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறைக்குழியில கொண்டு போய் மாநகராட்சி குப்பையை கொட்ட போறாங்க. அந்த பகுதி மக்கள் என்னன்னா அவங்க கொதித்து எழுகிறாங்க. சார், எங்கெங்கயோ இடமெல்லாம் இருக்கு, திருப்பூர்ல அங்க வேண்டப்பட்டவங்க இடத்துலலாம் கொட்டாம எங்க இடத்துல வந்து கொட்டுறாங்க. மாநகராட்சியில டெண்டர் எடுத்துக்கிற நிறுவனத்துக்கு லீஸுக்கு எழுதி கொடுத்தேன்னு சொல்லி அதை காரணமா காமிச்சு இங்க வந்து கொட்ட பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதி மக்கள் பயங்கர மிகப்பெரிய வீரியத்தோட போராடிட்டு இருக்காங்க. பெண்கள், வயதானவங்கள்லாம் வந்து அவ்வளோ தூரம் போராட. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய காவல்துறை, அரசு அதிகாரிகள் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிற கட்டாயத்தோடு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ கிட்டத்தட்ட 100 பேர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இந்த மக்கள் குப்பையை கொட்ட விட மாட்டேன்றாங்க. தயவு செய்து நம்முடைய தமிழக அரசு இதில் தலையிட்டு இதற்கு ஏதாவது உடனடி தீர்வு காண வேண்டும். உண்மையிலேயே இந்த தரம் பிரிக்காத குப்பைகளை பாறைக்குழியில கொட்டுறது தவறு. அதுல அப்படி இவங்க கொட்டுறதுன்னு முடிவு எடுத்தாங்கன்னா ஏற்கனவே சில இடங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தரம் பிரிக்கிறதுக்காக ஒரு 4 ஏக்கரை ஃபென்சிங் எல்லாம் பண்ணி அது தளமெல்லாம் போட்டு பக்கத்திலேயே அரசு குவாரியம் இருக்கு. அங்க கொண்டே கொட்ட மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அரசு அதிகாரிகளுக்கு தேவைப்பட்டவர்கள். இந்த அரசியல் தான் திருப்பூர் குப்பை பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு கேவலமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. யாருக்குமே, எந்த மக்களுக்குமே பிரச்சனை இல்லாம இதை மேற்கொள்ள வேண்டும். அல்லது அறிவியல் பூர்வமாக நிச்சயமா இது போர்க்கால அடிப்படையில் இந்த குப்பைகளை தரம் பிரிக்க முடியுமா, அல்லது தரம் பிரிக்க முடியாவிட்டால் என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஏற்கனவே பாறைக்குழிகள்லாம் குப்பையை கொட்டிலாம் இப்படி அது மேல கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. நீங்க முதலைப்பாளையத்துல அந்த தண்ணி கெட்டு போனதுக்கு காரணம் டையிங்களுடைய ஸ்லெட்ஜை கொண்டு போய் அதில் கொட்டினதுனால தான் அங்க அந்த தண்ணி பிரச்சனை வந்தது. ஸோ இப்படி ஒரு உண்மையும் இருக்கிறது. குப்பை கொட்டுற இடத்துலலாம் தண்ணி கெட்டு போறதாகவும் வாய்ப்பு இல்லை. ஆக இது ஏதாவது ஒரு முடிவை எல்லாரும் அதிகாரிகள் உட்கார்ந்து முடிவெடுக்கணும். இப்படி யார் ஏமாந்துருக்காங்களோ அவங்க இடத்துல கொண்டு கொட்டுறது, அவங்க வந்து அதுக்கு தடை விதித்தால் அவர்களை காவல்துறையை வைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது, இது தவிர்க்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அமைச்சர்களை, அதிகாரிகளை அனுப்பி இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா திருப்பூர் மக்களும் திருப்பூர் பகுதியை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் மிகப்பெரிய கேடு விளையும் என்பது மட்டும் உண்மை. இப்போ இரவு 9:30 மணி. இப்போ வரைக்கும் குழந்தை குட்டியோட குடும்பத்தோட கோயந்தம்பாளையம் பகுதி மக்கள் போராட்டத்தில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள்.